அன்புமணியை அமைச்சராக்குனது யார்? சொந்த அப்பா வந்து ஒத்துக்காத போது நான் தான் குறிப்பாக நான் மட்டும்தான் அந்த ஒரு அமைச்சர் பதவிக்கு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தேன், என்ன துரோகி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து ஊடகத்தில் பல ஆண்டு காலம் நீங்கள் பயணித்திருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறீர்கள். பல செய்திகளை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸை வந்து நான் தான் அமைச்சர் ஆக்கியது என்று ஜி.கே. மணி சொல்வது எந்த வகையில் உண்மை என்று நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கூட நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறைய அமைச்சர்களை உருவாக்கியிருக்கிறார். முதலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த ஒரு அமைச்சர் பதவியை வந்து தலித் ஏழ்மலைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரே மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் பொன்னுசாமி பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார். இப்படி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைய பேரை உருவாக்கி அழகு பார்த்துருக்கிறார். அவர்களெல்லாம் இந்த கட்சிக்கு பயன்பட்டார்களா என்று சொன்னால் கிடையாது. பதவியை அனுபவிச்சுட்டு அப்படியே கட்சியை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு தான் போனாங்க. இப்போ யார் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்திய அமைச்சராக வந்து நம்முடைய கட்சியினுடைய ஐயாவினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் இந்த இந்திய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், ஜி.கே. மணி அல்ல. அவர் சொல்வது அத்தனையும் பொய். இல்லை, அவர் அதில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, மருத்துவர் ஐயா வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார் சத்திரிய குணம், அது நான் மாற மாட்டேன்னு சொன்னது உண்மை. ஆனால் ஏகோபித்த தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அதை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாரே தவிர அவருடைய விருப்பத்துக்கு இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஜி.கே. மணி தான் வந்து சொல்லி அதில் வந்து தடுத்தவர் மாவீரன் ஜே. குரு என்ற ஒரு பெயரை வந்து உச்சரிக்கிறார். அவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். ஆனால் எத்தனை மேடைகளில் எத்தனை நிகழ்வுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும், வந்தால் தான் இந்த நாட்டை வந்து சரி செய்ய முடியும் என்று நிறைய கூட்டங்களில் சொன்னவர் மாவீரன் ஜே. குரு தான்.